இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனுடைய ஆவியானவர் என் சரீரத்தை சுகமாக்குகிறார். த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ஹீலிங் மை பாடி. வசனம் ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்குள் வாசம் செய்யும் அவருடைய ஆவியின், பரிசுத்த ஆவியானவரின் மூலம் அழிந்து போகக்கூடிய நிலைத்திருக்காத இந்த சரீரங்களுக்கு அவர் உயிர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் எதிர்காலத்தில் வருகையை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற சரீரத்தில் நோய்கள், சோர்வுகள், வலி, வேதனை, வியாதி, இதை எதிர்த்து போராடுவதற்கு நமது சரீரங்களில் இப்பொழுதே தேவனுடைய சுகம் அளிக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம அனுபவிக்கிறது பற்றி இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல உயிர்ப்பிப்பது என்ற அர்த்தம் என்னன்னா, உயிர் கொடுப்பது, ஒரு புத்துயிர் அளிப்பது, மீட்டெடுப்பது, செயல்பட வைப்பது என்று பார்க்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இது அநேக வேளையில் நம்ம அது புரிந்து கொள்வது இல்லை பாருங்க. அதனால தான் இந்த வலியோட, வியாதியோட, பாருங்க, இந்த பலவீனத்தோட நம்ம போராடி ஜெயிக்க முடியாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நீதிமான் என்பதை எந்த அளவுக்கு அவன் உணர்ந்திருக்கிறானோ, அவன் விசுவாசிக்கிறானோ, அதோடு அதிகமாக பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கிறது. என் சரீரத்தை இது உயிர்ப்பிக்கிறது, என் சரீரத்தை அது சுகமாக்குகிறது என்று விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேளையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரோமர் 8:10 நம்ம பார்க்கலாம் பாருங்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து நம்மோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரு நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பாவம் நமக்கு மரித்ததாய் இருக்குது. பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். பாவத்துக்கு தூரமாய் இருக்கிறோம். பாவத்தை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறோம் பாருங்க. பாவத்து நிமித்தம் தான் வியாதியே வருது இல்லையா? அப்போ அந்த பாவம் பாருங்க உங்களை விட்டு நீங்கி விட்டது, அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள் என்றால் அந்த இடத்துல வியாதியும் நீங்கி விட்டது என்று தான் நம்ம விசுவாசிக்கணும். அப்போ பாருங்க, இந்த சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்து போச்சு, ஆனால் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஆவியின்குரிய மனிதன் பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறான். பாருங்க, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மற்றும் மரணத்தின் பிரமாணத்தை மேற்கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, வியாதி மேல கண்களை வைக்காம, அதுல பெருசா ரொம்ப கவனத்தை செலுத்தாம, அது பெருசா பார்க்காம, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பெருசா பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். பாருங்க, நம்ம என்னைக்கு அவர் மீது கவனம் செலுத்தும் பொழுது பாருங்க, நம்ம சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம சரீரத்துல பலவீனம், வியாதி, பிரச்சனை இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நம்ம அதை மேற்கொள்ள முடியும் பாருங்க. அநேக வேளையில் இந்த வியாதியில் பிரச்சனைகள், வலி, வேதனை இருக்கும் பொழுது பாருங்களேன், ஆண்டவரே எனக்கு இதுக்கு சுகத்தை கொடுங்க சொல்லி நிறைய நம்ம அவருக்கு கமெண்ட் பண்ணுவோம் பாருங்கள். அப்படி பண்ணாமல் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அந்த உதவியை கேட்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் டிவைன் ஹீலிங் கொடுத்து வருகிறார் பாருங்கள். சில பேர் பேசியிருக்கிறாரு, நீ இதை காரியத்தை விடு, நீ இந்த காரியத்தை செய்யாத, இந்த இடத்துக்கு நீ போகாத, இப்படிலாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு விடுதலை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வியாதியை மேலே நம்ம அதிகாரத்தை செலுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நம்மளுக்கு உடனடியாக அதில் பதில் வரலைன்னா பாருங்கள், அந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் கொண்டு வர செயல்படும் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுப்படி தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த அலர்ஜி, குதிங்கால் வலி, பேக் பெயின்லாம் நிறைய எனக்கு ஹீலிங் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். என்ன கேட்பேன்னா, ஆண்டவரே இந்த 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 பலவீனம், இந்த
பிரச்சனை என்னை விட்டு நீங்கணும். ஆனால் அது எப்போ நீங்குச்சுன்னு கூட எனக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டிவைன் ஹீலிங் எனக்கு வேணும்ப்பா. அன்ற நாள் நினச்சி உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். அதே மாதிரி கர்த்தர் பாருங்கள், எனக்கு எப்போ ஹீல் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து நான் அதை பார்க்குறேன். அது எங்கே போச்சுன்னே தெரில அந்த வலி. அதே மாதிரி நான் என்னுடைய ஸ்டைல் அது. அப்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எப்படி வேலை செய்கிறாரோ அந்த பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆசையை கொடுப்பாரு, ஒரு டிசையர் கொடுப்பாரு, ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த விதத்தில் நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக டிவைன் ஹீலிங் உண்டாகும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலவேளையில் நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, அப்போ எங்கள் சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ஆண்டவரே எங்கள் மேலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களில் நாங்கள் பார்த்து பேசுகிறோம் கர்த்தாவே. ஏசு நாமத்தினால பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா ஆண்டவரே பலவீனத்தின் கிரியைகள் இப்பொழுது நிர்மலமாகும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. அது வேரோட பட்டு போகும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதெல்லாம் செய்யணுமோ எது செய்யக்கூடாதோ என்ற கீழ்ப்படுதலினால் எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. இப்போ நான் அந்த சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை நான் பின்பற்ற என்னை விட்டு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.